ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முளைக்கீரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிறுகீரை, அரைக்கீரை, எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டைலில் பண்ணலாம். வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்க்குறோம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிளகா வறுபட்டு வரணும். நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்போடு சேர்ந்து நல்லா மிங்கிளாகி நல்லா எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ, வெங்காயம் பூண்டு அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கீரை பொரியல். குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயத்தை கைவிடாமல் இந்த மாதிரி கலரிக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டுமே நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சிட்டு அதை 1-2 நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு நான் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரையை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு கீரை சேர்த்துருந்தேன். கீரை பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம வதக்க கொஞ்சமாக ஆகிடும், நிறைய இருக்காது. பார்க்கும்போது தான் நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும். கீரை வதங்கிடுச்சுன்னா ரொம்பவே கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கீரை வதங்கியிருக்கு. இன்னுமே நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னுமே இப்போ பாருங்கள், குறைஞ்சிருச்சு கீரை கொஞ்சமாக. நல்லா நம்ம வதக்க கீரை ரொம்பவே கம்மியாயிடும். அதனால் எப்போவுமே கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் நமக்கு இருக்கும். நம்ம கீரை கடையிறத விட இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடும்போது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, கீரைக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது கீரையிலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுவே கீரை வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். அதில் வர தண்ணியே அதுக்கு கரெக்டானதாக இருக்கும். தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. இப்போ கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்குறோம். ரொம்ப ஹெல்த்தியான கீரை ரெசிபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை சாதத்தில் கலந்து நம்ம கீரை ரைஸாகவும் நம்ம கொடுக்கலாம், லஞ்ச் பேக் ரெசிபியாக. நம்மளோட விருப்பம் தான். இப்போ கடைசியாக மிளகுத்தூள் தூவி நம்ம இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடைசியாக நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இது 2 தான் சேர்த்துருக்கோம். பூண்டு வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாபா.